வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ குக்கர் வச்சு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த சாதம் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க 1 கப்பு அரிசிக்கு நான் அரை கப்பு பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அதனால் நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.